வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு முட்டை கறி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிரேவி பார்த்தாலே வாயுறதில்ல. இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். பேன் நல்லா சூடாகிட்டுருக்குது. இதில் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆயில் சூடாகிட்டுருக்குது. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா சூடாகட்டும். நான் வேக வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். முட்டை நல்லா ஃப்ரை ஆகட்டும். இந்த முட்டை கறி சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். முட்டை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் நம்ம மிதமான சூட்டில் முட்டை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். முட்டை நல்லா வதங்கிடுச்சு. முட்டை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு அதே ஆயிலில் சீரகம் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதெல்லாம் சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் சால்ட்டு இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் ஒரு பச்சை மிளகாய் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டும். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துடலாம். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சரி, நல்லா வதக்கிடுச்சான்னு பார்க்கலாம். நல்லா எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதில் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் ஆகட்டும். நல்லா வதங்கிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுட்டு அது இதில் சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்க்கும்போது முட்டைக்கறி நல்லா திக்காக வரும். இது விட்டுட்டோம். இது கூட 1/2 கிளாஸ் அளவுக்கு நல்லா சுடுதண்ணி சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. சுடுதண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட் மாறாமல் இருக்கும். அதுக்காக தான் நான் சுடுதண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், முட்டைக்கறி தயாராகிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையெல்லாம் இதில் சேர்த்துடலாம். சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லித்தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சூப்பரான முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.